வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம சேனலை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவோட அதிக ஷாப்பிங் சேவைகளாக இருந்தால், இல்லாட்டி ஜொமேட்டோ ஊபர் போன்ற சேவைகளை அதிக பயன்படுத்த இருந்தால் இந்த கார்டு உங்களுக்கு தான். ஆமாம், நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. இந்த கார்டோட பயன்கள், மறைமுக கட்டணங்கள் எல்லாமே சிறந்தது, எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கார்டு என்ற சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் மற்றும் எஸ்பிஐ வங்கி இணைந்து வழங்கும் ஒரு பிராண்டட் கிரெடிட் கார்டு. இந்த முக்கிய நோக்கம் ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு அதிகமான சேமிப்பை வழங்குவது தான். இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் இல்லாதவர்களே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் செய்யும் ஒவ்வொரு செலவிடம் எப்படி பணத்தை சேமிப்பது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுங்கிறது சிறந்த வழி. அடுத்து டீட்டெயில்டாக கேஷ்பேக் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கார்டோட உயிர் நடையை அதோட கேஷ்பேக் சலுகை தான். அதாவது மிந்த்ராவில் 7.5% கேஷ்பேக் தராங்க. ஃப்ளிப்கார்ட்டை 5% தராங்க. நீங்கள் மிந்த்ராவோட பொருட்கள் வாங்கினா உங்கள் செலவில் 7.5% கேஷ்பேக்காக கிடைக்கும். இது ஆன்லைன் ஷாப்பிங் கார்டுகளில் ஒரு பெரிய சலுகை. ஃப்ளிப்கார்ட் மற்றும் கிரியேட்டிவ் தளங்களை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 5% கேஷ்பேக் வழங்கப்படும். இதுவும் கணிசமான சேமிப்பு தான். இந்த 5% மற்றும் 7.5% சலுகைக்கு ஒரு காலாண்டு இருக்குது. அதாவது 3 மாதங்களுக்கு அதிகபட்சமாக 4000 மட்டுமே கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது நீங்கள் மிந்த்ராவோட சுமார் 53,000க்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கு 80,000 செலவு செய்தால் அதற்கு மேலே இந்த அதிகபட்ச கேஷ்பேக் கிடைக்காது. இந்த வரம்பை நினைவிட கொள்ளுங்க. 4% கேஷ்பேக் பார்ட்னர் பிராண்ட்ஸோட, அதாவது என்னென்னா ஜொமேட்டோ, உபர், நெட்மேட்ஸ், பிவிஆர் போன்ற பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களோட நீங்கள் செலவு செய்தால் 4% கேஷ்பேக் கிடைக்கும். இதுக்கு எந்தவித மேல் வரம்பும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ செலவு செய்தாலும் 4% கேஷ்பேக் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வேறு தளத்தில் செலவு செய்கிற சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட் எங்கே செலவு செஞ்சாலும் உங்களுக்கு 1% கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கும் எந்த வரம்பும் கிடையாது. மொத்தம் நீங்கள் எங்கே செலவு செஞ்சாலும் குறைஞ்சபட்சம் 1% கேஷ்பேக் கிடைக்கும். சில இடத்துல 7.5% கிடைக்கும். இது உண்மையிலே பெரிய சேமிப்பு தான். கேஷ்பேக்கை தவிர இந்த கார்டை வேறு என்னென்ன இருக்குன்னா வெல்கம் பெனிஃபிட்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை ₹250 மதிப்புள்ள ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வச்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மொதல் 30 நாளுக்குள்ள ஃப்ளிப்கார்ட்டை செய்யும் பர்ச்சேஸுக்கு ₹1000 மதிப்புள்ள கிஃப்ட்டு வவுச்சரும் கிடைக்கும். இது எஸ்பிஐ கார்டோடு சேர்ந்து இணைந்து கிடைக்குது. அப்புறம் ஃபியூயல் சர்சார்ஜ் இருக்குது. இந்தியாவோட உள்ள எந்த பெட்ரோல் பங்க்களும் 500 முதல் 4000 வரை நீங்கள் எரிபொருள் நிரப்பும்போது 1% கூடுதல் கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும். ஒரு மாதத்துக்கு ₹100 வரை இந்த சலுகை பெறலாம். ஒரு வருடத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வரை செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே கார்டை பயன்படுத்துகிற செலவு செய்தால் அடுத்த வருடத்துக்கு ₹500 வருடாந்திர கட்டணம் ரத்து செய்யப்படும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் கிரியேட்டிவ் விமான டிக்கெட்டு மற்றும் ஹோட்டல் புக்கிங் செய்யும்போது சிறப்பு தள்ளுபடியாக 5%மும் கிடைக்குது. எந்த ஒரு கிரெடிட் கார்டை பற்றி பேசும்போது அது கட்டணங்கள் மற்றும் தகுதிகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது இதோட கட்டண விவரம் என்னென்னா, ஆனுவல் ஃபீஸ் ₹500 ப்ளஸ் 17% ஜிஎஸ்டி, அதாவது ₹590 இருக்கும். மேலே சொன்னது போல் ஆண்டுக்கு 3.5 லட்சம் செலவு செஞ்சால் அந்த கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுது. நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லை சரியான நேரத்தை கட்டலைன்னா 42% வரை வட்டி வசூலிக்கப்படும். இதுக்கு எலிஜிபிள் கிட்டத்தட்ட உங்கள் வயது 21 வயதுலேருந்து 70 வயது வரை இருக்கணும். சம்பளம் மாத சம்பளம் இருந்தால் 20,000மும் அதுக்கு மேலே வருமானம் இருக்கணும். சுய தொழிலாக இருந்தால் வருடத்துக்கு 3.5 லட்சம் அதற்கு மேலே இன்கம் டேக்ஸ் தாக்கல் செய்கிறவங்களாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 750 அதற்கு மேலே கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ளிப்கார்ட்டு மற்றோட கோஆப்ரேட்டான ஆக்சிஸோடு சேர்ந்து இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். இரண்டுக்குமே பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதில் ஜொமேட்டோனா அதில் ஸ்விக்கி, இதில் ஊபர்னா அதில் பிவிஆர், இப்படி மாற்றி தான் இருக்குது. ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த கார்டை எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாம். எஸ்பிஐயோட அதிகபூர்வ தளத்துக்கு போயிடணும். sbiCard.comனு உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் எண்ணை இணைக்கப்பட்டிருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் வருமான சான்று ஆகியவற்றை தயாராக வச்சுக்கணும். முதலில் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள், தொடர்பு எண், முகவரி, தொழில் விவரங்கள் ஆகியவற்றை உள்ளிடணும். ஆதார் அடிப்படையான கேஓசி முடிக்க உங்கள் ஆதார் எண்ணை பதிவிட்டு ஓடிபி உள்ளிடணும். கடைசியாக வீடியோ கேஓசி செய்முறை முடிக்க வேணும். அதில் ஒரு எஸ்பிஐ அதிகாரி வீடியோ காலில் உங்கள் பேன் கார்டை சரி செய்வார். விண்ணப்பத்தை 7 முதல் 10 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு கார்டு உங்கள் முகவரிக்கு சேரும். இந்த ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு வாய்ப்பு வழங்குது. குறிப்பாக நீங்கள் மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் உபர், ஜொமேட்டோ இது மாதிரி பிராண்டுகளை அதிக செலவு செய்வதாக இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த தேர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி.